எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வெறும் மூணு பொருளை வச்சு சூப்பரா ஹெல்தியா ஒரு கஞ்சி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை வறுத்துட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம், அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேங்காய் துருவலா கூட போட்டுக்கலாம். எங்க பாப்பா தேங்காய் துருவலா போட்டா சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வாங்க கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நமக்கு எவ்வளவு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் சொல்றது அடுப்பை ஆன் பண்ணாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நாம அரைச்சு வச்சிருக்கிற உளுந்து பவுடரை சேர்த்துக்கலாம். நாம எந்த அளவுக்கு கஞ்சி வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கட்டியே இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நாம ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டா கலரி விட்டாலே போதும், ரொம்ப கலரிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது ஒரு அடுப்புல இருக்கட்டும். நாம இன்னொரு சைடு பாகு காய்ச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா வெல்லம், அதை பாகு காய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். வெல்லம் நமக்கு கரைஞ்சா போதும், ரொம்ப பாகு பதத்துக்கெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க இந்த மாதிரி வெல்லத்தை கரைசி பண்ணாம டைரக்டா கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஏன் இப்படி பண்றேன்னா, வெல்லத்துல கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன். நீங்க டைரக்டா கூட சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு வெல்லம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப கஞ்சில ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்க்க கூடாது, கொஞ்சமா. இல்லைன்னா நீங்க சேர்க்காம கூட இருந்துக்கலாம். இடையில லைட்டா கலரை விட்டுக்கோங்க. இப்ப கஞ்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்ப லைட்டா கலரி விட்டுட்டு நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பால், அதை சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம்லாம் அடுப்புல வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. இப்ப நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கஞ்சி என்னமோ ரொம்ப சிம்பிளான கஞ்சி தான், ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.